குழந்தைகளே, இன்று ஒரு திருக்குறள் நீதிக்கதை. ஒரு பெரிய கோபக்காரர், இந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் அவர் கேட்டதுக்கு ஒரு சாந்தமா பதில் சொல்லவே மாட்டாரு. அவருக்கு கோபம் வந்துடும். அதனால அவரை பார்த்து எது திட்டினாலும் மற்ற மக்களுக்கெல்லாம் இவரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அவர் பேர் குமார்னு பேரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி இருந்தார். அவரை போய் பார்த்தார். பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னாரு. ஏன்? எனக்கு அதிகமா கோபம் வருது, எல்லாரையுமே நான் கோபத்துல திட்டுறேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் ஒண்ணு சொல்றேன், நீ செய்யறியா அப்படின்னு. என்னங்கய்யா? உங்க வீட்டு சுவத்துல என்ன பண்ணு, நீ கோவப்படும் போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து அடி. உங்க வீட்டு ஃபுல்லா செவத்துல ஆணி அடிச்சப்பறம் என்ன பாரு அப்படின்னாரு. இவர் எதுக்குன்னு துறவி கிட்ட கேட்கறதுக்கு வாய் எடுத்த போது, அவர்கிட்ட தானே நம்ம கேட்டோம், அவர்கிட்ட திரும்ப நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி செய்யறேன்னு போயிட்டாரு. போனாரு, ஒரு மாசத்துல திரும்பி வந்துட்டாரு. வந்தவன துறவி கேட்டாரு, என்னப்பா உங்க வீட்டு செவுத்தெல்லாம் நீ ஆணி அடிச்சிட்டியா அப்படின்னாரு. அடிச்சிட்டேங்க ஐயா. சரி, இப்ப நான் சொல்றத கேளு. நீ யாருக்கிட்டயாவது நல்ல வார்த்தை பேசிருக்கியா? பேசு. திட்டினவங்க கிட்டயே நீ நல்ல வார்த்தை பேசு. அப்படி பேசினன்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு ஆணியா நீ ஒருத்தர்கிட்ட நல்ல வார்த்தை பேசினோம்னா ஒவ்வொரு ஆணியா எடுத்துரு உங்க வீட்டு சுவர்ல. சரின்னு குரு சொன்னது கேட்கணும்ல, நம்ம வந்த நோய் தீரதானே அவர் பதில் சொல்றான்னு சொல்லிட்டு சரின்னு போனாரு. போயிட்டு ஆளையே காணும். 6 மாசம் ஆயிடுச்சு. துறவி பார்த்த மாதிரி 6 மாசம் கழிச்சு அவர் வந்தார், இந்த குமாருங்கிறவர். என்னப்பா இவ்வளவு லேட்டா வர, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி நான் நல்ல வார்த்தை பேசி எல்லார்கிட்டையும் அந்த ஆணியை எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சுங்கய்யா. பாத்தியா, நீ கோவமா அடிக்கும் போது எவ்வளவு சீக்கிரம் அந்த சவுத்துல எல்லா ஆணியும் அடிச்சுட்ட. ஆனா சாந்தமா பேசி நீ இதை எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. சரி வா, போய் உங்க வீட்டை பார்க்கலான்னு கூட்டிட்டு போனேன். அங்க ஆணி எடுத்த இடமெல்லாம் பள்ளம் பள்ளம் பள்ளமா இருந்தது, வீடு பூரா. அவர் சொன்னாரு, இந்த பள்ளத்தை பாத்தியா, இந்த பள்ளத்தை நம்ம சரி பண்ண முடியுமா அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னாரு. என்னங்கய்யா பண்றது அப்படின்னாரு. அதான்ப்பா, இதே மாதிரிதான் நீ யார கோபத்தோடு திட்டுறியோ, அப்படி திட்டும் போது அவங்களுக்கு பாவம் அதனால என்ன துன்பம் ஏற்படுறதோ அது இந்த மாதிரி வடுவாதான் அமைஞ்சு போயிடுது. நீ திரும்ப ஆணி எடுத்த மாதிரி அவங்க கிட்ட இனிமையா பேசி எல்லாம் பண்ணா கூட அந்த வடு மட்டும் மாறாது இல்லையா? அதனாலதானே அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், நமக்கெல்லாம் தெரியணும்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொன்னார். புரிஞ்சுதா குழந்தைகளே? நன்றி. மீண்டும் அடுத்த திருக்குறள் நீதிக்கதையில் சந்திப்போம்.